तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசியில் 2025ஆம் ஆண்டு நாம் பார்க்க போகிறோம். சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்வீங்க. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்க. நீங்கள் யாரையாவது நம்பி விட்டால் வாரி வழங்கி விடுவீங்க. எடுத்த முடிவிலிருந்து சிறிது இறங்கி வரமாட்டீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது குடும்பத்தை பற்றி தான். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர் வழி சார்ந்த உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உருவாகும். இதனால் மனமகிழ்ச்சி கொள்ளும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பேர் பெறுவீங்க. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீங்க. திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டு நல்ல பேரை காப்பாற்றுவாங்க. வீடு மனைகள் வாங்கவும் அதனை அழகுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல பலன்கள்லாம் தர இருக்கிறதுனால அவரது பெயரில் புதிய சொத்து வாங்கும் யோகம்லாம் இருக்குது. குடும்ப ஒற்றுமை மேன்மையடையும். தந்தை வழி உறவினர்கள் தகுந்த உதவிகள் தருவாங்க. குலதெய்வ அருள் தகுந்த சமயத்தில் நல்வழி காட்டும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உடல் நலத்தில் பாதிப்பு வர இருக்கிறதுனால
அதற்கு தகுந்த பயிற்சி முறைகளும் மருத்துவ சிகிச்சை முறைகளும் பின்பற்றி ஆரோக்கிய வாழ்வு பெறலாம். அடுத்தது பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை தருவாங்க. ஓய்வுக்கு கூட நேரமின்றி உழைப்பே பிரதானமாக செயல்படுவீங்க. பணப்பிரச்சனை தீரும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையும். உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும். இதனால் நல்ல பெயர் பெறுவீங்க. மேலிடத்தில் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகம் தரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வர கடுமையாக உழைச்சி பொருளாதாரத்தை பெருக்கி கொள்ளுங்க. முடங்கி கிடந்த செயல்களை மீண்டும் செய்ய செயல்படுவீங்க. முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி போவீங்க. அயல்நாடு சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவீங்க. ஷேர் வகைகளின் மூலம் நல்ல ஆதாயத்தை காண்பீங்க. மனதை ஒருமுகப்படுத்தும் யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை கற்பீங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும். அடுத்தது வியாபாரிகள் தொழில் அதிபர்களுக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும். தங்கும் விடுதிகள், சுற்றுலா பஸ்கள், சுற்றுலா கைடுகள் ஆகிய தொழில் செய்கிறவங்க சிறப்பான வளர்ச்சி பெறுவாங்க. தொழிலை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதி உதவிகளை வங்கியில் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கும். விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவாங்க. உணவுப் பொருள் உற்பத்தி செய்கிறவங்க புதிய ஆர்டர்கள் பெற்று தொழில் வளர்ச்சி காண்பாங்க. நவரத்தன கற்கள், தங்கம், வெள்ளி விற்கிறவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரம்தான். மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகளை நடத்துகிறவங்க வசதிகளை ஏற்படுத்தி கூடுதல் வருமானம் பெறுவாங்க. விவசாய பொருள்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபம் பெறுவாங்க. கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறவங்க சனியின் அருளால் வளம் பெறுவாங்க. தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களெல்லாம் அடைப்பாங்க. உங்கள் நிறுவனத்திற்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பொருளாதார தடங்கல்கள்லாம் விலகுமுங்க. செழிப்பான பணப்புழக்கம் ஏற்படும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகிறவங்க தங்கள் பணிகளில் திறமையான நிர்வாகம் செய்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயரும் பதவி உயர்வும் பெறுவாங்க. இனிமையாக பேசுதலும் சமூகத்தில் புகழ் பெறும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு. வீட்டை அலங்கரிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அரசியல்வாதிகள். சேவை செய்கிறதிலிருந்து வந்த மந்தமான நிலையெல்லாம் மாறப்போகுது. ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் சமநிலையாக இருக்கும். கோயில்களுக்கான திருப்பணிகளில் நிறைவான பொருளாதார பங்களிப்பை உறவினர் மற்றும் நண்பர்களிடம் நன்கொடை பெற்று தன் பங்கையும் இணைத்து திருப்பணிக்கு வழங்குவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கலைஞர்கள். தங்கள் திறமைக்கு நல்லா பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவாங்க. பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவாங்க. தொழிலில் புதிய சாதனைகளை நிகழ்த்தி நல்ல பெயரும் பரிசும் பதக்கமும் பெறுவாங்க. அடுத்தது மாணவர்கள் முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க. சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில் செயல்படுவீங்க. தேவையான செலவுகளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். நல்ல பேர் பெறுவீங்க. கல்விக்கு உதவும் வகையிலான சுற்றுலாக்களின் பங்கு பெறுவீங்க. பேச்சில் இனிமையை சேர்த்து கொள்ளுங்க. உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவதால் மட்டுமே ஆரோக்கியம் பெற முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த குழப்பம்லாம் நீங்க போகுதே. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. எதிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். கவலை வேணாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செய்யணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும்.
எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். நீண்ட நாளைய ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. மனசுக்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரத்தை பற்றி தான். இந்த மாதம் சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேணும். வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள்லாம் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடும்போது உங்கள் கருத்துக்களை மற்றவங்க ஆமோதிப்பாங்க. வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தரும். கவலைப்பட வேணாம். அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதம். அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களின் புத்தி சாதனையம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தோல்வி நிலையெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வுக்கு கவனம் செலுத்துவீங்க. அடுத்தவங்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். உங்களது பணிகளை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வீங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தனலாபம் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தரால் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பண வரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முடிஞ்ச வர வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்றுவாங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.